நீளிடை விசை மிசை குதிகொள நெடுமுகிழ்தொட எழுமான் தாள் உரு கழல் மறவர்கள் விடு சரம் நிறை தொடர்வன தாம் வாழ் விடு கதிர் மதி பிரிவுற வருமென விழும் உலையை கோனோடு பயில் பணி தொடர் நிலை கொல உல எதிர்பலவே. இந்த காட்சியை வேறொரு வகையாக காட்டுறாரு. நல்ல மான்கள் நிலத்திலிருந்து விண்ணை நோக்கி அப்படி பாய்கிறது. அப்படி பாயும் பொழுது சொல்றார், நீலிடை மிசை குதி கொல, அப்படியே மண் மீது தன் வேகமாக அப்படி ஊன்றி பாய்ந்த நிலையில் நீலிடை மிசை குதி கொல நெடுமுகிழ்தொட எழுமான், அந்த வான் இருக்கக்கூடிய அந்த முகில் கூட்டமாகிய மேகத்தை தொடுவதற்காக எழுகிற மான். மேக கூட்டம் இருக்கிறது, அங்கே நிலவு இருக்கிறது. இந்த மான் அப்படிங்கிறது அப்படி துள்ளி குதிக்குது. மேலே குதிக்கும்போது அந்த மானை பார்த்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அம்பை விட்டாங்க. சொல்கிறார், தாளுரு கடல் மறவர்கள் விடு சரம், அந்த பாய்ந்து ஓடுகிற மானை இந்த அம்பு தொடர்கிறது. தொடர்ந்த போது என்னாச்சு, சரம் நிறை தொடர்வன, இந்த மானை அம்பு தொடர்கிறது. அது எது போல் இருக்குது அப்படின்னு கேட்டால், வாழ்விடு கதிர்மதி, நல்ல முழு நிலவாகிய நிலவை ராகு என்கிற பாம்பு அப்படியே கவ்வி அந்த நிலவை விழுங்குவது போல இருக்குதான். நீங்கள் இது ஒரு காட்சி என்ன தெரியுங்களா, இந்த சந்திர கிரகணம் என்று சொல்வது முழு நிலவன்னைக்கு தான் நடக்கும். பௌர்ணமி அப்போ தான் கிரகணம் வரும். இது குறிப்பு, இது சோதிட குறிப்பு, விஞ்ஞான குறிப்பு. இதை இங்கே பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். வாழ்விடு கதிர்மதி, அதாவது பௌர்ணமி நிலவு என்கிற அந்த நிலவை கண்டு பிரிவுற வரும் என விழும் உழையை, அப்படி அந்த முழு நிலவாகிய மதியை கண்டு பிரிவுற அதை மேலே பாய்ந்து பிரிந்து வருகிற அந்த நிலையில் விழும் உழையை, அந்த மானை கோளொடு பயில் பனி தொடர் நிலை, கோள் ராகு என்கிற அந்த பாம்பு கோளொடு பயில் பனி தொடர். எனவே அந்த நிலவை பாம்பு தொடர்ந்து பிணிப்பது போல இந்த மானை இந்த அம்பு தொடர்ந்து பிணித்ததுனர். கோளோடு பயில் பனி தொடர் நிலை கொளவுல எதிர் பல, இது போல காட்சியினர்.